தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அப்படின்னா இன்னைக்கு தைரியமாக இருந்துட்டு நாளைக்கு தளர்வாக இருக்கக்கூடாது. எல்லா நாளும் தைரியமாக இருக்கணும். அதே அபிராமி பட்டர் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் இவ்வளவும் இருந்தாலும் சலியாத மனமும். அங்கே தளர்வறியா மனம், இங்கே சலியா. அப்படின்னா மேலே சொன்ன எல்லாம் இருந்தாலும் மனசு என்ன ஆயிடுது? சலிச்சு போகுது. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை எல்லாம் வாச்சிருக்கு. ஆனால் மனசு சேயின்னு இருக்கு. நம்ம இனிமேல் எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு தோன்றது. செத்துருவோமா? செத்துருவோமா? மேடையில் அவர் தானே, அவர் நம்ம ஐயா தியாகராஜன் ஐயா முதல் நாள் சொன்னார்ல, சாவணும்னு போன ஒருத்தன் ஒரு பேச்சாளர் பேச்சை கேட்டுட்டு நீயே உயிரோடு இருக்கையில் நான் எதுக்கியா சாவணும்னா சொன்னாரா அவர் கதை. மனம் தளரக்கூடாது. மற்றதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எதெல்லாம்? உங்களோட கல்வி, உங்களுடைய அழகு, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய படிப்பு, பதவி, பவுசு, செல்வம், செல்வாக்கு எல்லாம் எக்ஸ்டர்னல். ஆனால் மனசுங்கிறது இன்டர்னல். இந்த மனசு மட்டும் சலிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆனால் மனசு சலிக்கக்கூடாது. பங்கஜா காப்பி கொண்டா. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுதேன். இந்த தயவு செய்து இந்த வீட்டில் பிபி மிஷினு, இந்த சுகர் பார்க்குற மிஷின்லாம் வச்சுருந்தா தூர போட்டுருங்க. உங்களை எல்லாரையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாம் பெரும்பாலும் வயசானவங்க தான் உட்காந்துருக்குறீங்க. இந்த பிபி பார்க்குற மிஷினு, இந்த ஒரு இதை இப்படி சொறி ஒரு குத்தி ரத்தத்தை எடுத்து சுகர் பார்க்குறது, இதெல்லாம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி போய் குப்பை தொட்டியில் போட்டுருங்க. பணம் போனாலும் பரவாயில்ல. அது அந்த 2 சனியனை வீட்டில் இருந்ததுன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அப்பா என்ன 150 100 காட்டுது, பிபி 150 100 காட்டுது. இது கழட்டி வச்சுட்டு காமாட்சி காப்பி கொண்டாடி, அந்த அம்மா அதுவாட்டில் மைண்டே பண்ணலை. காமாட்சின்னு தான் எங்கள் ஐயா எனக்கு பேர் வச்சார். காப்பி ஆச்சி நான் வச்சுரு. காப்பி கொண்டா, கழுதப்பாலை கொண்டா, இதே வேலை. அவாட் ஏ காமாட்சி சனியனே காப்பி கொண்டா சனியனே. அந்த அம்மா காப்பியை கொண்டா டொக்குன்னு வச்சுட்டு இப்போ பிபி அது மாற்றிட்டு 200 100. புரியுதா என்ன சொல்றோம்னா? இப்போ பார்க்குறது பிபி கிடையாது, கேபி, காமாட்சி பிரஷர். அதுக்கு பேர் என்ன? காமாட்சி பிரஷர். எதுக்கு இது? எதுக்கு கத்துற? காப்பி கொண்டு வான்னு கேட்டுட்டேன், வரல. அப்போ ஏதோ கை வேலையாக இருக்கா, கை வேலையாக இருக்கிறா போல் இருக்குன்னு நினச்சிட்டு எந்திரிச்சு கிச்சனுக்கு போக வேண்டியது தானே. புரியுதா? எந்திரிச்சு பின்னாடி போய் நின்று அவள் தோளை தொட்டு, காமாட்சி என்ன பிஸியாக இருக்கியோ? எப்போ பார்த்தாலும் வேலைன்னே இருக்க, உடம்பு கெட்டு போயிருந்தாயி, கொஞ்சம் ஓய்விடு, என்ன ஒரு காப்பி போட்டு தர்றியான்னு சந்தோஷமாக போட்டு கொடுப்போம். சந்தோஷமாக போட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை அதிகமாக போட்டு, சாவியா சுகரில் சாமி, இதோட கதை முடிஞ்சது போ. அதே மாதிரி சுகர் மிஷின் சொக்குன்னு குத்தி, அப்பா
சார் நீங்கள் மனசை தைரியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நோய் கிடையாது சார். இன்னொன்று சொல்கிறேன், நோய் வந்தால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிக்கணுமே ஒழிய வந்துருச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்து என்ன பண்ண போகிறீங்க? வந்தால் அதை எப்படி சரி, நீங்களாக மருந்தை வாங்கி போடுறது, நீங்களாக மருந்தை போட்டு சாப்பிட்றது, இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இவன் மெடிசினை சொல்கிறான். டாக்டர் அந்த அந்த கால்வாஸ் 51, அப்புறம் இந்த பேராசிட்டமல் டோலோ 650 ஒரு அட்டை. டாக்டர் கேட்குறாரு, நான் வேணா உனக்கு ஃபீஸ் கொடுக்கட்டா? பயம் அது இந்த 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 மொபைல் வந்த பிறகு அந்த கூகுளுக்குள்ளே போய் கண்டதையும் தேடுறாங்க. தலை வலிக்கிற மாதிரி இருந்துன்னா உடனே தலைவலி அப்படின்னு அடிக்கிறாங்க. தலைவலின்னு அடித்தோன்னா அதில் தலை படம்லாம் போட்டு, எதில்? கூகுளில் 2 தலை படம்லாம் போட்டு வலிச்சாயம். கடைசியில் பார்த்தா ஒருத்தன் பெட்டில் படுத்திருக்கா. கடைசி படத்தில் ஒருத்தன் பெட்டில் படுத்திருக்கா. இது பார்த்துட்டு சரிண்ணா தலைவலிக்குதுன்னா, தலைவலிக்குதுன்னா ஸ்ட்ரெஸ் இருந்தால், ஸ்ட்ரெயின் இருந்தால் தலைவலிக்கும். இவன் உடனே கண்டதையும் படிச்சுட்டு 2 நாளாக தலைவலிக்குதே, பிரெயின் கேன்சராக இருக்குமோ? இல்லை, பிரெயின் ஹேமரேஜ், பெரிய வார்த்தை. அப்படியே மூளை நரம்பெல்லாம் சுண்டி போச்சோ, மூளையில் புற்றுநோய் வந்துருச்சோ. மூளை இருக்காடா, அதே இல்லாமல் புற்றுநோய் வந்துருச்சு. நோய் வராமல் மனசு தடுக்காது. இதை செய்தியாக சொல்கிறேன். நோய் வராமல் மனம் தடுக்காது. நோய் வந்தால் மனம் தாங்கிக் கொள்ளுகிற வலிமையை கொடுக்கும். அதுதானே வாழ்க்கை. நோயே வராமல் எப்படி வாழ்கிறது? இந்த ஃபேனு வாங்கின புதுசில் போட்ட மாதிரி ஸ்பீடு ஓடுமா என்ன? 5 வருஷம் கழித்து குறையும்ல. காரு வாங்கின புதுசில் இருந்த பிக்கப்பு 10 வருஷம் கழிச்சு இருக்குமா? ஒரு கார் வாங்குறீங்க, புது காரு, மெக்கானிக் சொன்னால் பிக்கப் சூப்பராக இருக்கும் சார்னா, ஏறி ஃபஸ்ட்டு கியரை போட்டு டக்குன்னு அடிச்சிங்க, 8 பேர் செத்தா. பிக்கப்பு அதாவது பிக்கப்பில் அவன் மீன் பண்ணுறது பிக்கப் சார், கடுமையான பிக்கப்பு. 8 பேரை தூக்கிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த பிக்கப் இருக்குமா? இருக்காதுல்ல. பிக்கப்பு குறைஞ்சதுன்னா என்ன பண்ணணும்? ஒன்று காரை விற்கணும், இல்லைன்னா மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் வேண்டியதை ஓவரால் பண்ணணும். அதுதானே உடம்பு. என்னங்க 78 வயசு நோயே வரக்கூடாதுன்னா எப்படி? மனசு தைரியமாக இருந்தால், தெம்பாக இருந்தால், மனதில் உறுதி இருந்தால், நம்ம மனசு சலிக்காமல் இருந்தால், தளர்வடையாமல் இருந்தால், நம்மால் எந்த நோயையும் தாங்கி கொள்ள முடியும். ஆப்ரேஷன் பண்ணையில் மயக்க மருந்து கொடுக்கவான்னு கேட்டபோது ரமண மகரிஷி வேணான்னு சொன்னாரா இல்லையா? மயக்க மருந்து கொடுக்காமலே ஆப்ரேஷன் பண்ணாங்க. யாருக்கு? ரமணருக்கு. எப்படி வலியை தாங்கிட்டாரு? கண்டிப்பாக வலிச்சிருக்கும்ல. என்ன சார், அறுக்கையில் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் வலிக்கத்தானே செய்யும். ஆனால் அந்த வலியை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமை, அது தமிழில் ஒரு அழகு. வலி அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம். வலினா பெயின், வலிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வலிங்கிற வார்த்தைக்கே வலிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வலி அப்படிங்கிற வார்த்தைக்கு வலிமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ எந்த வலி வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமையை மனசு கொடுக்குறது. அல்ல, மனசு தளர்வடையாமல் பார்த்துக்கணும்.